ஜனவரி 2025. ஸோ இந்த வருடம் பண்ண அன்னதான திருப்பணியானது 18 நாட்கள் நடந்தது. இந்த 4 ஆண்டுகள் அன்னதான திருப்பணி வீடியோக்கள்லாம் இருக்கும்ல, அதுல இந்த திருசாமியை மட்டும்தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது சபரிமலை சேவர்கள் சன்னதியோட மொத்த ரெப்ரசன்டேட்டிவா திருசாமி தான் எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துவார். ஸோ இந்த தடவை அப்படி கிடையாது. ஒரு 10-12 சுவாமிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். தன்னோட உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிப்பு செஞ்சு திருப்பணி செஞ்ச முக்கியமான நம்ம சபரிமலை சேவர்களோட தூண்களா இருக்கக்கூடிய ஐயனோட செல்ல குழந்தைகளும் இந்த வீடியோ பதிவுல அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த போறாங்க. அன்னதானத்தை சுவாமிக்கு ஃபர்ஸ்ட் நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நம்ம அன்னதானத்தை பண்ணுன்றதுல கண்டிப்பா ஐயனுக்கு நைவேத்தியம் பண்ணி திரும்பி பார்ப்பேன். கண்டிப்பா ஏதோ ஒரு கன்னிசாமி சாமி, யாராவது கன்னிசாமி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே கன்னிசாமி யாரோ சாமி கன்னிசாமி வந்துருவாங்க. அன்னைக்கு நைவேத்தியம் ஐயனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வெயிட் பண்றேன், கன்னிசாமி வரல, யாரும் வரல. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. மண்டிக்கிட்ட ஐயன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்பா என்ன பார்த்த அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். இந்த பக்கம் 18ஆம் மலையோட ஒரு தென்னைங்கன்னு வச்சுட்டு ஒரு சாமியும், இந்த பக்கம் குட்டி பாலனா ஒரு கன்னிசாமி, அந்த குட்டி குழந்தை இருக்குல்ல கன்னிசாமியா, கடைசி வரும்போது கன்னிசாமியா அது சிரிச்ச சிரிப்பு இன்னும் என் மனசுல நிக்குது. சாமி அப்படின்னாப்புல நான் டக்குன்னு தெரியுமா அதே மணிகண்டா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லல. அப்போ அந்த மணிகண்டை வந்து சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா, அன்னதானம் பண்ணுறீங்களா, உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு அந்த மணிகண்ட சாமி கேட்குது. பிளேட்டில் வச்சு கொடுக்குறேன். அந்த சாப்பாடு எடுத்து வாயில் வச்சுட்டு ஒரு கையில் வர்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிகண்டை கிளம்பிட்டா. அப்படி அந்த மணிகண்டை வந்து முன்னால் நடக்கணும், இல்லைன்னா பின்னால் நம்ம பக்கம் நம்மளை நோக்கி நடந்து வரணும். ரெண்டுமே இல்லை. அங்கே நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு, வர்ற சாமின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆளை காணோம். நம்ம எந்த விஷயத்தை செய்ய ஆசைப்படுறோமோ அதை மற்ற சாமிகளுக்கு கொடுத்துடணும் ஐயப்பா. அதே மாதிரி மற்ற சாமிகள் செய்கிறதுக்கு எதை சிரமப்படுறாங்களோ, எது கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் ஐயப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பகவான். ஒரு சாமிகள் வந்து டயர்டாகி படுக்கிறாங்க அப்படின்னா நம்ம படுத்துடக்கூடாது. அந்த சாமிகளுக்கு ஒரு விஷயம் வந்து தேவை, அதை கேட்குறாங்க, அதை வந்து எடுக்க முடியல அப்படின்னா நம்ம போய் அதை எடுத்து கொடுக்கணும். இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா நம்ம முன்ன நின்று அதை செய்யணும். எனக்கு பிடிச்ச விஷயம், நான் கரண்டி எடுத்து பரிமாறணும், அது எனக்கு ஆசையாக இருக்குன்னு நினச்சா மற்ற சாமிகளை கூப்பிட்டு அவங்க கையில் கரண்டியை கொடுத்து நீங்கள் பரிமாறுங்க ஐயப்பான்னு சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி மனசில் பதிச்சு அந்த விஷயங்களை பூரா வந்து இந்த முறையில் வந்து நம்ம செஞ்ச பகவானே. அன்னதான திருப்பணிகளில் நிறைய இடங்கள்ல நான் அதை அப்ளை பண்ணி நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என் குடும்பம் அதை சப்போர்ட் பண்ணுது ஐயப்பனுக்காக. 2 மாத காலம் தொழில் பார்த்தியா பார்க்கல, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஐயப்பன் தான் ஐயப்பன் தான் ஐயப்பன் தான். ஒரு 4 மணி நேரம்னா நம்ம வீட்டில் இருந்திருப்பேன் ஐயப்பா. அப்போ பாப்பாவுக்கு என்ன விஷயம் என் நாலேஜ் கொண்டு வரல. நான் அன்னதானத்தை திருப்பி கொண்டு என் நாலேஜுக்கு கொண்டே வரல. பெரிய பாப்பாவுக்கு நம்ம அன்னதானம் நடந்துக்கிறதுக்கு நான் பொருள் கலெக்ட் பண்ணதுக்காக திரும்ப ஊருக்கு வந்துட்டேன். நம்ம ஊருக்கு வந்துட்டோம். போறப்பதான் வீட்டில் பார்க்க பாப்பாவே அடையாளம் தெரியல. கழுத்து முகம் எல்லாம் அப்படியே பெருசா வீங்கி, பாப்பா ஒல்லியா இருப்பா, ஆனா 2 மடங்கா தெரியுதா கண்ணுக்கு பார்க்க. 10% தான் இருக்கணுமா, பாப்பாவுக்கு 130% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயப்பா. திரும்ப கொஞ்ச நேரம் திருசாமி கூப்பிட்டாங்க. ஐயப்பா என்ன ஐயப்பா இவ்வளவு நடந்திருக்கு, நீங்க ஏன் இப்ப சொல்லல அப்படின்னாங்க. ஐயப்பா எனக்கு எல்லாமே ஐயப்பன் தான் ஐயப்பா, இதே வார்த்தை தான் சொன்னேன் திருசாமிகிட்ட. எல்லாம் ஐயன் பார்த்துக்கூடாது ஐயப்பா அப்படின்னா. அதுக்கப்புறம் பாப்பாவை பார்க்கல நான். உடனே நம்ம மலைக்கு வந்துட்டேன், அன்னதான திருப்பணிக்கு வந்துட்டேன். திரும்ப ஊருக்கு வரும்போது பார்க்கல, பாப்பா நார்மலா இருந்தா ஐயப்பா. 1000 தடை வந்தாலும் 1000 பேரால நம்ம கூட இருக்கிறது ஐயன். இத்தர்ம சாஸ்தா நம்ம கூட இருக்கிறார். அது மட்டும் எப்பயுமே நிரந்தரமான உண்மை. இந்த அன்னதான திருப்பணியில ஒவ்வொரு இடத்துலயும் அவரு நிரூபிச்சத நான் திருசாமி கூட உடனிருந்து பார்த்த தருணங்கள் நிறையவே இருக்கு ஐயப்பா. இந்த அன்னதானத்தை போலவே இனி வரக்கூடிய காலங்களிலும் நான் ஒரு திருசாமிக்கு ஒரு வாபர் சாமியா கூட துணை நிற்பேன் என்பதை இந்த வீடியோ மூலியமா எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவாதமா கொடுக்குறேங்க ஐயப்பா. ஒரு சின்ன விசேஷம் பண்ணா கூட, வீட்டுல பண்ணா கூட எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி 100 மடங்கு இல்ல, 1000 மடங்கு இல்ல, 1,00,000 மடங்கு சொல்லலாம். 1,00,000 மடங்கு அந்த ப்ரெஷர்லயும் கூலா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த முறை அன்னதான திருப்பணியில திருசாமி மூலியமா எனக்கு ஒரு நல்ல பாடமா ஐயன் உணர்த்திருக்காரு. அவரு சொல்ல கிடையாது, அவர் முகத்தை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு வார்த்தை வாய் வழியை சொன்னதான் தெரியணும்னு கிடையாது. அவருடைய ஸ்பேஸ் கட்டை பார்த்த உடனே நாங்க அப்படியே உணர்ந்துட்டோம். அன்னதானத்தை ஒரே ₹1 கொடுத்தாலும் சபரிமலை சேவர்கள் சன்னதியில வந்துட்டு வேஸ்ட் பண்ணாம அவங்கள நம்பி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு பக்தர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை வந்து திருசாமி பயங்கரமா காப்பாத்திட்டாங்க. ஆனா ஒரு வாரத்துக்குள்ள நைட்டு 2 மணி அளவில்
எனக்கு திடீர்னு வாமிட் வந்துச்சு, வாமிட்டு மயக்கம். ஸோ என்னென்னு இல்லாமல் நானும் ரொம்ப சங்கடப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாந்தியத்தை சவுண்டை பார்த்துட்டு எங்கள் வீட்டாரும் எங்கள் பையனும் எழுந்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்து எனக்கு என்ன பாச்சு ஏது பாச்சுன்னு வந்து கேட்க, இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதுக்குண்டான டேப்லெட் மெடிசன் எல்லாம் கொடுத்தாரு. போய் இடம் போய் சேர்ந்தேன். இருந்து அதுக்கப்புறம் என்ன சாமி, ஒரு டேப்லெட்டு கூட நான் எடுக்கல சாமி, மருந்து மாத்திரை எடுக்கவே இல்லை. இடமா ஐயங்கிட்ட போய் சேர்ந்ததுலேருந்து ஐயோட நேரம் இருக்க வரைக்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரை நான் எடுக்கலை, ஃபிட்டை விட்டுட்டாரு. நமக்கு மர நிறைவு அப்படிங்கறது சொல்ல போது பாத்தீங்கன்னா, எப்ப இருக்கிறவங்கள விட நம்மளோட அன்னதானங்கள் சாப்பிட்டு வயிறார மனசார எப்பா ரொம்ப நல்லா இருந்தது ஐயப்பா அப்படின்னு நம்மளை வாழ்த்திட்டு போனவங்க, நன்றிகள் சொன்ன ஐயப்ப பக்தர்கள் கோடான கோடி பகவானி. அதை நாங்க சொல்ல போது, ஐயப்பா எங்களுக்கு நன்றிகள் சொல்லாதீங்க ஐயப்பா, நம்ம எல்லாத்தையும் பின்னாடி இருக்கிறவர் தான் எங்களை வழி நடத்துறாரு. அவர் போட்டு கொடுத்த புள்ளியை போட்டு கொடுத்தாரு, அந்த புள்ளியை மட்டுமே நாங்க கனெக்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கோம் ஐயப்பா. இங்கிலீஷ்ல டிரைவிங் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊன்றுதல் சக்தி எங்க கிட்ட கொடுத்து ஓடிட்டே இரு அடுத்த என்னன்னு பார்த்துட்டு வரும்போது, நம்ம 3 நாள் பயணங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இப்ப நினைச்சா கூட எங்களுக்குள்ள இருக்குது இப்ப உடம்பு. ஒரு சாமி வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படி கண்கலங்கி நிற்கிறாரு. ஐயப்பா எப்படி ஐயப்பா, நாங்க நினைச்சு பார்க்கல ஐயப்பா, அந்த அன்னதானம் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி, அந்த ஐயனே எங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பசியுடன் சபரி யாத்திரை பயணிக்கும் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் பசியில்லாமல் உணவு அளிக்கப்பட வேண்டும். நான் என்னதான் இங்க வந்து நம்ம வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சாலும் அந்த அன்னதான திருப்பணியில வந்து 3 நாள் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பகவானே. ஒரு மனுஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் சோதனை நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப பெரிய கனவுகளோட ஒரு பலாயிரக்கணக்கான பொருட்களை சேர்த்து ஒரு இடத்துல அன்னதான திருப்பணி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அது அப்படியே மொத்தமா கேன்சல் ஆகி பிளாங்கா எங்க இருந்து தோங்கணுமோ அந்த இடத்துல நிக்கிறோம். ஸோ அப்ப அங்க இருந்து மறுபடியும் போய் குறிப்பிட்ட நாளுக்கு நாளே அன்னதான திருப்பணி செஞ்சு அப்படி இருக்கும். இன்னொரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம அன்னதான திருப்பணி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சு எல்லா பர்மிஷனும் வாங்கி அன்னதான திருப்பணிக்கு நாள் 6ஆம் தேதி நம்ம ஏர்லி மார்னிங் வந்து நின்றுட்டோம். அன்னதான திருப்பணி பொருட்கள் அன்னதான கூடத்துல இறக்கி வைக்கிறதுக்காக. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க, அன்னதான திருப்பணி துவங்குறதுக்கு நாள் காலையில நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுறோம். ஸோ உங்களால இங்க பண்ண முடியாது, அதான் யதார்த்தம். வேணா பொருட்களை வேணா கொடுத்துட்டு போங்கன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான சோதனைகளையும் கடந்து அன்னதான திருப்பணியை ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ணோம் ஐயப்பா. இறைவன் ஒருத்தர் கூட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் இல்லை, கோடி பேர் எதிர்னா கூட அவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த இறைவன் பண்ண வச்சிருவாரு. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம எங்கெங்க தளர்வடைகிறோமோ ஒரு கை நம்மளை தூக்கி விடுறத உணர முடியும். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த அன்னதான திருப்பணியில நிகழ்ந்தது. இவ்வளவு நேரம் சிம்பிளா சொல்லிட்டு நினைக்கிறேன். இனிமேல் டீட்டெயில் நம்ம அன்னதான திருப்பணி பத்தி பார்க்கலாம். வாங்க பகவானே வீடியோக்குள்ள போகலாம்.